அரசியல் அதிகாரம் எமது தமிழக மக்களால் வழங்கப்படுகிறது என்று சொன்னால், அப்படி வழங்கப்பட்ட இந்த பதவியை பயன்படுத்தி இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற லட்சக்கணக்கான இளைஞர்கள் மருத்துவம் படிப்பதற்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கு 36 மருத்துவக் கல்லூரிகள் இருக்கிறது என்று சொன்னால், நான் 2001 குரல் கொடுக்க தொடங்குவதற்கு முன்பு இருந்த ஒரு சில கல்லூரிகளை தவிர இன்றைக்கு தமிழ்நாட்டின் தெற்காசியாவினுடைய மருத்துவ மாநகரமாக தமிழ்நாடு திகழ்கிறது என்று சொன்னால், அதற்கான ஆலோசனைகளை வழங்கி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவரிடத்தில் கொள்கை அளவில் மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்கிற கருத்தை ஏற்க செய்து அதை நடைமுறைக்கு கொண்டு வந்தவன் வேல்முருகனாகிய நான் என்பதை பெருமிதத்தோடு இங்கு நான் பதிவு செய்கிறேன். இங்கு மாற்றுக் கட்சி நண்பர்கள் வீதிகளில் ஆங்காங்கே நின்று கேட்கக்கூடியவர்கள் எல்லாம் கூட வாய்ப்பு இருந்தால் நீங்கள் தமிழக கடந்த வாரம் நடந்த கூட்டத்தொடரிலே அந்த துறையினுடைய மானிய கோரிக்கையின் போது பதிலளித்த மாசு அவர்கள் பதிலளித்திருக்கிறார். அதை குறித்து நான் பேசுகின்ற போது முதலமைச்சர் கலைஞருடைய மகன் ஸ்டாலின் அவர்களை வைத்துக்கொண்டே இந்த பதிவு செய்திருக்கிறேன். அதே போன்று ஒரு காலத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு சென்று ராமேஸ்வரம் தீவில் இருக்கிற ஒரு மீனவர் குடியில் பிறந்த அல்லது ஒரு ஆதி குடியில் பிறந்த அல்லது ஒரு இஸ்லாமிய சகோதரன் படிக்க செல்லணும். இது எப்படி சாத்தியமாகும்? அதனால் இந்த நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு பொறியியல் கல்லூரிகளை தொடர்ந்து இந்த மாவட்டத்துடைய மாணவர் செல்வங்கள் அந்தந்த மாவட்டத்திலே உயர்கல்வி என்று சொல்லக்கூடிய பிஇ, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்கல், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்று அத்தனையும் படிப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தர வேண்டும் என்று அரசுக்கு ஒரு ஆலோசனையாக வழங்கி அதையும் 2011ஆம் ஆண்டு அதை முதல் பொறியியல் கல்லூரியாக ஒரு மாவட்டத்திற்கும் என்ற ஒரு கொள்கை முடிவை அறிவிக்க செய்து அந்த முதல் பொறியியல் கல்லூரியை அண்ணா பல்கலைக்கழகத்தை பண்டூட்டியில் கலைஞர் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் திறந்து வைத்து இன்றைக்கு லட்சக்கணக்கான மாணவர்கள் பொறியியல் படிப்பதற்கு காரணமாக இருந்தவன் வேல்முருகன் என்பதை இங்கு நெஞ்ச நிமிர்த்தி நான் பதிவு செய்கிறேன்.